நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினமும் ஒரு ஜாதக ஆய்வினை மேற்கொண்டு வருகிறோம். இந்த ஜாதகங்கள் எங்கிருந்து எடுக்கப்படுகின்றன என்று பார்த்தால் நம்ம கடவுளருள் டிவி கமெண்ட் பாக்ஸ்லேருந்து எடுக்கிறோம். நீங்கள் உங்கள் பெயர், டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. ஒரு தடவை கேட்டால் கூட போதும். நம்ம கண்டிப்பாக நம்ம பதில் சொல்லுவோம். மேற்கொண்டு எனக்கு இந்த ஜாதகத்தை ஏஎல்பி ஜோதிடத்தை எனக்கு கற்றுத்தந்த உயர்திரு பொது உடை மூர்த்தி அவர்களுக்கு இந்நேரம் நான் நன்றியினை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வாங்க ஜாதக ஆய்வுக்குள் செல்லலாம். எங்கள் ஜாதக ஆய்வு உங்களுக்கு ரொம்ப பிடித்தமையால் உங்களை பொறுத்தவரையிலையும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இப்போது ஒரு பெண் ஜாதகர் 13/6/1996 பிறந்திருக்காரு. 3:57 AM விடிகாலையில் பிறந்திருப்பார் போல. ஸோ கன்னியாகுமரியில் பிறந்திருக்காரு. திருமணம் எப்பொழுது நடக்கும்னு கேட்குறாரு. இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து இதெல்லாம் ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்பொழுது மேஷத்தில் சந்திரன், சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ரிஷபத்தில், ராகு பகவான் கன்னியில், குரு பகவான் துலாத்தில், சனி கேது மீனத்தில் இருக்கிறார்கள். பிறப்பு லக்னம் என்பது இவங்களுக்கு மேஷம். இப்பொழுது வளரும் லக்னம், வயதின் லக்னம் என்பது ஏஎல்பி லக்னம் கடகம். இது எப்போ ஆரம்பிச்சிருக்குன்னா 4/6/2017 4/6/2027 வரைக்கும் 10 ஆண்டு காலம் இதுதான் இயங்கும். அப்போ இந்த 10 ஆண்டு காலத்தை இயக்கக்கூடிய லக்னாதிபதி, ஏஎல்பி லக்னாதிபதி சந்திர பகவான் எங்கே இருக்கார்? 10ஆம் இடத்துல இருக்கார். இருக்கலாமா? இவர் ஸ்ட்ரெஸ், அழுத்தம், அவஸ்தை, தொழில் ரீதியாக தொழிலோ உத்தியோகத்திலோ ரொம்ப அவஸ்தையாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நல்லா இருக்காரா? நல்லா தான் இருக்கார். இப்போது இவருக்கு இன்னும் நட்சத்திர புள்ளிக்கு போகும். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஆயில்யம் முதல் பாதமும் முடிஞ்சு 2ஆம் பாதமும் போயிட்டுருக்கு. இந்த ஆயில்யம் 15/3/2025 வரைக்கும் இயங்குது. அப்போது இவங்க கேள்வி என்ன அப்படின்னா, திருமணம் எப்பொழுது நடக்கும்? திருமணம் அப்படின்போது லக்னாதிபதி நல்ல இடத்துல இருக்காரா? இருக்கார். 7ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் பாருங்கள் 7க்கு 3, அதாவது 9ஆம் இடத்துல இருக்கார், நல்லா இருக்கார். இப்போது இந்த லக்னாதிபதிக்கும் 7ஆம் இடத்துக்கும் சஷ்டாஷ்டகம் எதாவது இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கார். 1, 12, 12, 1 அந்த ரேஞ்சில் இருக்காங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போது அப்போ லக்னாதிபதி நல்ல நிலை, 7ஆம் இடத்து அதிபதியும் நல்ல நிலையில் இருக்கிறதால இவங்களை பொறுத்தவரையிலையும் திருமணம் ஆகும். திருமணத்துக்கான ஒரு வழிவகை இருக்கிறது. ஆனால் எப்பொழுது ஆகும் அதுதான் இங்கே கணக்கு. இப்போது இந்த ஆயில்யம் முதல் பாதம் இங்கே வருங்க, 2ஆம் பாதம் D9 இங்கே குறிகாட்டுது. அப்போ இந்த D9 பார்த்திங்கன்னா நிகழ்காலம் 1, 4, 7, 10 வரணும். ஸோ இப்போ இந்த 1க்கு 1, 2, 3, 4, 5, 6, 7 7ஆம் இடம் குறிகாட்டுது நிகழ்காலம் D9 நவாம்ச புள்ளி. அப்போ இந்த காலகட்டமே உங்களுக்கு திருமணத்துக்கான காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நல்லா இருக்குது, ஒன்றும் எந்த குறையும் இல்லை. இவங்களுக்கு இந்த 15/3/2025 திருமணத்துக்கான ஒரு அமைப்பு இருக்குது. கண்டிப்பாக திருமணம் ஆகிவிடும். நன்றி, வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.